ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின மெடிக்கல் டேர்ம்ஸ் பார்க்க போகிறோன்னா ஐயோட மெடிக்கல் டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ளீரோனா ஹார்டாக இருக்கிறது, ஃபோட்டோனா லைட்டு, ஹாஃப்டோனா ஐ, ஹாஃப்டிகோனா ஐ, அக்யூலோனா ஐ, ஹாம்லியோனா டிம் ஆர் டல்லுன்னு சொல்லுவோம். அதையே டிம் ஆர் டல்லுன்னு சொல்கிறோன்னா அது ஐயோட கண்டிஷன். இப்போ சம்டைம்ஸ் நம்ம கண் ஒரு மாதிரி டிம்மாக தெரியுது, பிறுபிறுன்னு தெரியுது. நமக்கு தெளிவாக தெரியும், ஒரு சம் பீப்புள்ஸ்க்கு ஒரு மாதிரி டிம்மாக தெரியுது, பிறுபிறுன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி கண்டிஷன். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோமா, ஹம்லியோபியான்னு கொடுத்துருக்காங்க. ஹம்லியோனா டிம்மாக டல்லுன்னு சொன்னோம், பியானா விஷன். நம்ம பார்க்கும்போது எந்த மாதிரியான கண்டிஷனில் அங்கே தெரியுதுங்கிறத கண்ணு நம்ம பார்க்கும்போது டிம்மாக தெரியுதா, டல்லாக தெரியுதா, அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா அம்லியோ. இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி 2 விஷன் கொடுத்துருக்காங்க. ஹெல்த்தியான ஹையும் ஹம்லியோபியா ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. ஹெல்த்தியான ஹை பார்க்கும்போது விஷன் அழகாக நல்லா கிளியராக தெரியுது. அதுவே அந்த டிசீஸ் பாருங்கள், ஹம்லியோபியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி டிம்மாக தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் பிக்சரில் நீங்களே பாருங்கள். கோராய்டு, கிளைகோக்ரே, பிளெபரோனா ஹைலைட்ஸு. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிளெப்ரைட்டிஸ். பிளெபரோனா ஹைலைட்ஸு, இட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன். ஹைலைட்ஸில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் வர்றது தான் பிளெப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிளெஃபரோ எக்டமீனா, பிளெஃபரோனா ஹைலைட்டு, எக்டமீனா ரிமூவலு. ஏதாவது ஒரு இதில் ஹையில் சம் பார்ட்ஸ் சர்ஜிக்கல் ரிமூவலால் ஹைலைட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் பிளெஃபரோ எக்டமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைலேருந்து மொத்த பார்ட்ஸையும் கிளியராக எடுக்க மாட்டாங்க. சம் பார்ட்ஸ் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன், ஏதாவது ஒரு இதாக இருக்கிற ஒரு லேயர் மட்டும் ரிமூவ் பண்ணுறது தான் பிளெஃபரோ எக்டமி. எக்டமினாவே சர்ஜிக்கல் ரிமூவல் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஜக்டிவோ அப்படின்னா கன்ஜக்டிவா, அது எக்ஸாம்பிள் பார்த்தோமா முன்ன மாதிரி தான் இன்ஃப்ளமேஷனில் தான் வரும். கன்ஜக்டிவா, இட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன், கன்ஜக்டிவிட்டிஸ் அப்படிங்கும் போது இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆஃப் கன்ஜக்டிவா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹைரிடோனா ஹைரிஸு, எக்ஸாம்பிள் பார்த்தோமா ஹைரிடோ எக்டமி. ஹைரிடோனா ஹைரிஸு, எக்டமினா சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் ஸ்மால் போர்ஷன் இன் ஐரிஸ். ஐரிஸ்லேருந்து ஒரு குட்டி போர்ஷனை சர்ஜிக்கல் ரிமூவல் மூலமாக ரிமூவ் பண்ணுறது தான் ஹைடி எக்டமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக்சரில் பாருங்கள், உங்களுக்கே எப்படி ரிமூவல் பண்ணுறாங்கன்னு தெரியும். கார்னியா, எக்ஸாம்பிள் பார்த்தோமா கார்னிஹிட்டிஸ் அப்படின்னா, கார்னியோனா கார்னியா, இட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் தெரியும். கார்னியாவில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் வரனதா கார்னிஹிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கெரட்டோனா ஹார்டாக இருக்கிற ஒரு விஷயம் வச்சுக்கலாம், ஹார்டாக ஒரு லேயரோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கெரட்டோனா ஹார்டுன்னு பார்த்துட்டோம். பதினா என்ன, பதினா ஒரு டிசீஸ் கண்டிஷன்ஸு இல்லைன்னா எமோஷன்ஸ் இது மாதிரி இருக்கும். கார்னியாவில் ஏதாவது ஒரு டிசீஸ் வர்றது தான் கெரட்டோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு பாருங்களேன். பீப்புளோ அப்படின்னா பியூப்புளோமீட்டர் இதுக்கான எக்ஸாம்பிள். பியூப்புள்னு பார்த்துட்டோம். மீட்டர்னால் என்ன, சைஸு. நம்ம மானிட்டர் ஒன்று இருக்கோம், அந்த மானிட்டரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மிஷின் மாதிரி தான் இருக்கும், அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதை வச்சு பியூப்பிளோட சைஸை மெஷர் பண்ணுறது தான் பியூப்புளோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். லாக்ரிமோனா டியர்ஸ், அதாவது அழுவுறது. லாக்ரிமேஷன்ஸ்னால் அழுறோம்ல, அப்போ கண் ஒரு மாதிரி கீழே பஞ்சாயோ இல்லை மேலே பஞ்சாயோ ஒரு வீங்கிற மாதிரி ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் லாக்ரிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெட்டினான்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரெட்டினோனா ரெட்டினா பார்த்தீங்கன்னா டிசீஸ் கண்டிஷன் ஆர் எமோஷன் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டினா தான் லாஸ்ட் லேயர்னு வச்சுக்கோங்களேன். உள்ள அந்த இடத்துல ரெட்டினாவுக்கும் அடுத்து கீழே பார்த்தோம்னா நிறையா நர்வ்ஸ்லாம் இருக்கும். அந்த நர்வ்ஸில் ஏதாவது ஒரு டிசீஸோ இல்லை அதிகமாக எமோஷன்ஸ் ஆகி அழுகும்போது ஏதாவது ஒரு இது நடக்கிறது தான் நம்ம ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறோம். காய்ஸ், நம்ம சேனல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.